சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல ஜீவா நடிப்பில் வெளிவந்த தலைவர் தம்பி தலைமையில் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் ஜீவா பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் தலைவராக இருக்காரு. எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே இவர் தலையிட்டு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருக்காரு. இதனால எந்த ஒரு நல்லது கெட்டது அப்படின்னாலுமே இவருடைய பங்களிப்பு அந்த ஊரில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இளவரசுவினுடைய மகள் சோமியாருக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. தேர்தல் சமயத்தில் அந்த திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி முடித்தா வாக்குகள் தனது கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, இன்னொரு பக்கம் சோமியா தனக்கு தங்கை போன்றவர் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு முக்கிய நபராக இளவரசனுடைய வீட்டுக்கு ஜீவா போறாரு. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரரான தம்பி ராமையாவிற்கும் இளவரசுக்கும் ஒரு பகை ஒரு பக்கம் இருக்க, இறந்து போன தனது மகளை நினைத்து சோகத்துல இருக்காரு. ஆட்டம் பாட்டம் அப்படின்ற மாதிரி கல்யாண வீடு களை கட்ட, இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுல தம்பி ராமையாவனுடைய அப்பா இறந்து போறாரு. இது ஜீவாவுக்கு தெரிய வருது. திருமண வீட்டில் இதனால எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுகுருமா துக்க வீட்டு சடங்குகளை செய்து முடிக்க பார்க்குறாரு. ஆனால் இளவரசன் மீதான கோபத்தினால முகூர்த்த நேரத்தில் தான் அப்பாவினுடைய உடலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிக்க, ஜீவா எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒரு பொதுவான நபராக இருந்து முடித்தார் அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, மலையாளத்தில் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்த நிதிஷ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு சீரியஸான கதைக்களத்தை எடுத்துட்டு அதில் முடிந்த அளவுக்கு காமெடியை கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. MPK அப்படிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஊர் தலைவராக இருக்கக்கூடிய ஜீவா அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே பொருந்தி போறார் அப்படின்னு தான் சொல்லணும். காமெடி ஜானர் படங்களில் அசால்ட்டா ஸ்கோர் செய்யக்கூடிய ஜீவா இந்த படத்தில் காமெடியை தாண்டி எமோஷனலான இடங்களையும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இளவரசு தம்பி ராமையா இந்த ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் முழிக்கும் காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அளப்பரியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்த ஜென்சன் திவாகர் கொடுக்குற அந்த குடைச்சல்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிற காட்சிகளையும் ரொம்ப நேர்த்தியாக காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஜீவாவுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஜென்சன் திவாகர் சைலண்டாக வெள்ளத்தனத்தில் மிரட்டுறாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும்போது முழுக்க ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் சில விஷயங்களை கமர்ஷியலாகவும் இயக்குனர் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப முக்கியமானதாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஜீவாவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு MT3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த மசாந்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.